தங்கமணி சொல்லுங்க, அங்கே வந்து இப்போ ஒத்திகை நடக்கவிருக்கு. குடியரசு தினத்துக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு? அங்க எல்லா கிளீன் அப்லாம் முடிஞ்சிடுச்சா? என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடந்திருக்கு? அது குறித்து பதிவிடுங்கள். நாட்டின் 68வது குடியரசு தின விழா நாளை சென்னை மெரினா கடற்கரையில் இங்கு கொண்டாடப்பட இருக்கின்றது. இங்கு சென்னை மெரினா கடற்கரையில் காந்தி சிலை முன்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கொடி கம்பத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கொடியேற்றுகின்றார். வழக்கமாக தமிழக ஆளுநர் இந்த கொடியை ஏற்றுவார். ஆனால் மகாராஷ்டிராவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரே பொறுப்பு வகிக்கின்ற கவர்னர் மகாராஷ்டிரா செல்ல இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேசிய கொடியை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடியேற்றுவார் என்று கூறப்படுகிறது. அதற்கான ஒத்திகை இங்கு நடைபெற்று வருகிறது. அதாவது முதலமைச்சர் வந்தால் எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்க வேண்டும், நாளை எவ்வாறு இந்த குடியரசு தின விழா இங்கு கொண்டாடப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு முழுமையான ஒத்திகை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு ஆலோசகர் சீலா பாலகிருஷ்ணன் ஆகியோரெல்லாம் இங்கு இருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதற்கு முன்னதாக முப்படைகளின் அணிவகுப்பு இங்கு நடைபெற்றது. அதே போல முதலமைச்சரின் வருகை, முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் பல்வேறு மாணவர்களின் தேசிய மாணவர் படை, சாரணர் படை போன்ற பல்வேறு படைகளின் அணிவகுப்புகள் மற்றும் இராணுவத்தின் பலத்தை பறைசாற்றக்கூடிய அந்த கண்காட்சிகள் போன்றவை எல்லாம் இந்த வழியாக நடத்தப்பட்டது. தற்போது வீர தீர செயல்களுக்கான பதக்கங்களை எவ்வாறு வழங்குவது குறித்த ஒத்திகை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மெரினா கடற்கரை நேற்று முன்தினம் வரையில் ஒரு போராட்ட களமாக இருந்தது. இந்த நிலையில் அது அனைத்தும் கலைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியில் தற்போது குடியரசு தின விழாவிற்கான ஒத்திகை நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகின்றது. முழுமையாக இங்கிருந்து போராட்டக்காரர்கள் அனைவருமே இங்கிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்கு யாருமே இதுவரையில் இல்லை. முழுவதுமாக நேற்று இரவு வரை அனைவரும் கிளப்பப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த ஒத்திகை நிகழ்ச்சி முழுமையாக இங்கு நடைபெற்று வருகிறது. அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மூத்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். எவ்வாறு நாளை குடியரசு தின விழாவை இங்கு கொண்டாடுவது என்பது குறித்த ஒரு முழுமையான ஒரு ஒத்திகை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி திரு தங்கமணி. நாம் பார்க்குறோம், இப்போ மெரினாவில் வந்து நாளைக்கான ரிப்பப்ளிக் டேக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த டெமோக்ரஸியோட பியூட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த போராட்டம் இது ஒரு மக்கள் ஜனநாயகம், எல்லாருமே பங்கெடுத்து அவர்களுக்கு வேண்டிய ஒரு விஷயத்த சட்டப்பூர்வமாக இப்போ பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதை அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதை வந்து அனைவரும் வந்து அந்த மாதிரி நினைக்கணும், கொண்டாடணும் அப்படின்னா இப்போ காவல்துறையின் அடிதடி அந்த மாதிரியான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆக்ட்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்படணும், சுத்தமாக இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரணும். அப்போ இது வந்து குடியரசு தினத்துக்கு முன்னால் நடக்குது, இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுங்கும்போது குடியரசு தினத்தின் மீதான ஒரு வெறுப்பு தான் ஏற்படும். அப்போ இதைத்தான் வந்து ஆட்சியாளர்கள் மிக கவனமாக இது வந்து கையாளணுங்கிறது தான். இப்போ குடியரசு தினம் வர இருக்கிறது. அந்த 2 நாளைக்கு முன்னால் காவல்துறையின் ஒரு சிறு செக்ஷன் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறார்கள்ங்கும்போது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுங்கிறது அவசியம். ஏன்னா லிட்ரலாக நம்ம கண்ணு முன்னால் தெரியுது, அதற்கான ஆதாரங்கள் வந்து எல்லா இதுலேயும் இருக்குதுங்கும்போது நடவடிக்கை தேவைங்கிறதும் அதற்கு எதிரான குரல்களையும் நாம் காது கொடுத்து கேட்கத்தான் வேணும். அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ரீதியான துறை ரீதியான நடவடிக்கை ப்ளஸ் இந்த அரசு வந்து இதை எப்படி கையாள போகிறதுங்கிறதையும் நாம் சேர்த்து தான் பார்க்கணும். மிக வலிமையான ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ தான் குடியரசு தினம்ங்கிறதும் அந்த டெமோக்ரஸியினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பியூட்டியும் எல்லாமே அனைத்து தரப்பு மக்களாலேயும் உணரப்படும்ங்கிறது தான். அப்போ அந்த பேலன்ஸை வந்து கீப்பப் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு அரசினுடைய கடமை.